என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைக்கீழா தொங்குது நியாயம்மா. இந்த பாட்டு வந்து நான் காலைல கேட்டேன். இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற ஆட்சியில் என்னென்னலாம் அவலங்கள் நடக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகுது. இது வந்து சீமான் எழுதிய பாட்டு. இது சீமான் பார்த்தீங்கன்னா தம்பி படத்தில் எழுதின பாட்டு இது. ஸோ இந்த பாட்டை நான் காலைல சும்மா கேட்டேன். இப்போ வரைக்கும் பாருங்க தொடர்ந்து நான் கேட்டே இருக்கேன். நான் எனக்கு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி தலைக்கீழாக இருக்குது. ஏன்னா வந்து சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். என்னடா அது, ஏன் இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, மக்கள் மனநிலை எதனால் வந்து இப்படி பண்ணாங்க, இப்போ ஏன் வந்து வருத்தப்படுறாங்க. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மைண்டே எனக்கு சரியாக ஒர்க்கே ஆகலை. ஸோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாகவே பதிவு பண்ணோம். இந்த மாதிரி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து திரைப்படத்தில், அதாவது சினிமா உலகத்தில் வல்லவர். அவருக்கு வந்து எந்த பதிவு வேணால் கொடுக்கலாம், அவர் ஹேண்டில் பண்ணிப்பார். பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் புதுசு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மக்களே, தமிழ்நாடு மக்களே. இந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. நிறைய திட்டங்கள் பாதியில் நிற்குது. அடுத்த 5 வருஷத்தில் வந்து அவங்க இருந்தாங்கன்னா தமிழ்நாடு மிக சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்கோம். அவருக்கும் ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கும். சரி, நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஒருவேளை எம்எல்ஏ ஆகியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து எம்எல்ஏ ஆயிருப்பார். பெரம்பூர் தொகுதியோ சரி, திருச்சியிலே இதெல்லாம் ஒன்று ஜெயிச்சு எம்எல்ஏ கண்டிப்பாக ஆயிருப்பார். சரி, அவர் மட்டும் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே போயிருந்தாருன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்களோ அது எப்படின்ற உங்கள் மனநிலை நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்த உடனே வந்து நீங்கள் தூக்கி சிம்மாசனத்தில் வந்து உட்கார வச்சுட்டீங்க. ஸோ அதுக்காக தான் என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை. எவ்வளோ பேர் ஆண்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சினிமாவில் நடித்த உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அந்த ஒரே காரணத்துக்காக வந்து சிஎம் பதவியை அழகாக வந்து தூக்கி கொடுத்துட்டீங்க. உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள், நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன ஒரு மாதிரி பாதிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து காரை ஏற்றி சாவ வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அது வந்து நீங்கள் டீப்பாக உள்ளே போயிட்டு நீங்கள் பல நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தவறான தகவல் ஏதோ தகவல்லாம் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அதுக்குள்ளே பண்ணால் ஒரு பையன் வந்து அதை பற்றி பேட்டி கொடுத்துருக்கான். அந்த பேட்டி என்னன்றதை ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. யார் 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? ஒருமா உட்காந்துட்டாங்க. அந்த அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. வருமா இவங்க ஜானூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப அவங்க சுற்றி டான்ஸ் ஆடி பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காங்க. அவங்க வந்து இடுப்பு எதை கிள்ளிக்கிறாரு போல, டான்ஸ் ஆடி இடுப்பு கிள்ளி வாழது கூப்பிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது க்ரௌட்ல சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்க ஃப்ரீ ஆடணுன்றதுக்கு நீ யாரை சொல்லிட்டு பிடிச்சி மிக்சி ஒன்று வச்சாங்க. அப்போவே பவுன்ஸ் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு, நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. கரெக்டாக அதை கிராஸ் பண்றோம். அந்த பசங்க கழுத்துக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் எல்லாம் அடிச்சதுக்கு கழுத்துக்கு லாஸ்ட் சண்டே சொன்ன பார்த்தீங்களா, அவங்க அந்த வெளியில அடிச்சிருந்தாங்க போல. கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டாங்க. நான் கரெக்டாக அந்த கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க தான் நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றாங்க பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, ரெட்டை சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறான், தொத்தின்னு வரான். இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அதை அப்படியே வைக்கிறோம். அந்த பொண்ணு வந்து இலங்கை சார்ந்த பொண்ணுங்க. ஆக்சுவலாக போனால் அந்த இலங்கை சார்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் படிச்சிச்சு. அந்த போர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இவங்க தமிழ்நாட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இந்த பொண்ணு 12வது படிச்சிருக்கு. 12வது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, காலேஜ் சேர்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிடச்சி நீங்கள் கேட்கலாம். இன்ஸ்டாவில் வந்து இவங்க கொஞ்சம் ஃபேமஸான ஆள் சொல்லப்படுது. இவங்களோட ஐடிக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து பேசி பல பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, பப்புக்கு போயிருக்காங்க. பப்புக்குள்ளே போனவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 3 பெண்ணு ஒரு 6 பொண்ணுகிட்ட போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக போனால் ஃப்ரீ என்ட்ரி. ஸோ அதை உபயோகப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் நின்ற பசங்களை ஒரு 4-5 பசங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க. போன இடத்துல பார்த்தோன்னா போதையில் வந்து அந்த டிஜே பாட்டு போடுவாங்கள்ல, அப்போ டான்ஸ் ஆடும் போது பார்த்தோன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கும்பலாகிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வாங்க என் கூட வாங்க சொல்லி அதுக்கு அழைச்சிருக்கானுங்க. தப்பானதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உடனே இந்த பொண்ணு ஒத்துக்கல, அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. உடனே பவுன்சர் என்ன பண்ணுறாங்க, இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க வந்து அந்த வெறி அடங்காமல் என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்து 2 வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த கார் வந்து வேணும்னே காரை ஏற்றி ஃபஸ்ட்டு இடிக்கிறானுங்க.
மிஸ் ஆகிடுது. திருப்பி இன்னொரு அடி இடித்த உடனே என்ன ஆகுது வந்து அந்த பொண்ணு போயிட்டு தடுமாறி கல்லில் தலையில் பட்டு ஸ்பாட்லேயே இருந்துச்சு. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த பார் யார் வச்சிருந்தான்றது தகவல் வந்திருக்கு. அவர் பேர் பாலாஜி. அவர் தாவேக்காவுடைய முக்கிய பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆளுங்கட்சியில் என்ன வேணால் பண்ணலாம், எத்தனை மணிக்குன்னா பாரை திறந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இது வந்து விஜய் சார் சிஎம் சாருக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தவறு பண்ணுறானுங்களே எப்படி இப்போ தெரிவிக்குவாங்க. ஆளுங்கட்சினால அந்த பவரை யூஸ் பண்ணி போலீஸ்கிட்ட நான் பேசி எதனா ஒன்று பண்ணாங்களான்னு இல்லைன்னு தெரில. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் வந்து திறந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லப்படுது. ஒரு தரப்பு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இயங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே 21 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு எப்படி நீங்கள் மது கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக அந்த பாருக்கு டோட்டலாக வந்து சீல் வச்சுட்டாங்க. சீல் வைக்கிறீங்க எல்லாம் கரெக்டு. பட் ஆனால் இன்னமும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து தான் இருக்குது. அது யாருனாலும் தடுக்கணுங்க முடியல. இந்த பெண்களோட குற்றத்தை தடுக்கிறதுக்காக சிங்கப்பெண் என்ற அதிரடி படை வந்து தொடங்கியிருக்கணும். அதுதான் முக்கியம். பட் ஆனால் தொடங்கலை. அவர் எந்த ரீசனுக்காக வந்து அவர் தொடங்கலை, எதுக்காக ரத்து பண்ணார், அந்த டேட்டை ரத்து பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கும் தகவல்கள் ஒன்றுமே வரல. ஸோ இப்படி இருக்கச்ச தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு தாங்குமா? விரக்தியில் பேசுகிறாங்க. விரக்தியில் பேசுகிறேன். தமிழ்நாடு தாங்குமானா எனக்கு புரியல. எனக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகுது, அங்கங்கே தண்ணி பிரச்சனை, அங்கங்கே உள்ளே போய் மிரட்டின்னு இருக்கானுங்க. இவருங்க பப்ளிக்கில் கத்தியை சொருவிக்கிறீங்க பாருங்க. பப்ளிக் வீடியோ பாருங்களேன். பப்ளிக்கில் கத்தி பின்னாடி சொருவிக்கணும். எங்கே செக்யூரிட்டி வழியாக போயிட்டு இருக்கான் பீச் நோக்கி இந்த பையன் பாருங்க. இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இப்போ கொலை குற்றங்கள், ரவுடிசம், இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி எல்லா விஷயம் தடுக்கணும்னு சொல்றீங்களே. பட் ஆனால் இன்னமும் எப்படி இவ்வளோ விஜய் சார் சொன்னார்ல, நான் வந்து ஸ்ட்ரிக்டா பார்த்துப்பேன், எவனும் நோ காம்ப்ரமைஸ் சொன்னார்ல. பட் ஆனால் இன்னமும் பப்ளிக்ல கத்திய சொருவிக்குன்னு ஒரு பையன் போயிட்டு இருக்கான். இது என்னது? இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியலங்க. அது ஓட்டு போட்ட மக்கள் நீங்க தீர்மானிக்கணும். வரக்கூடிய அனைத்து தேர்தலையும் வந்து நீங்க உங்களுக்கு புரிதலோடு நடந்துக்கோங்க. இதுக்கப்புறம் சொல்லுவான் நாங்க வந்து ஆளுங்கட்சி எங்களால் தான் வந்து சீக்கிரம் பண்ண முடியும். கிடையாதுங்க, அப்படிதான் கிடையாது. உள்ளாட்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லோக்கல் கவுன்சிலருக்கு எல்லா பவரும் எல்லாம் அதிகாரமும் உண்டு. அங்கெல்லாம் வந்து அமௌண்ட் சாங்ஷன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இந்த பொய் வாக்குறுதி கொடுப்பாங்க. இந்த ஆளுங்கட்சியிலேருந்து வந்து நாங்கள் தான் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போட்டால் உடனே, அப்படிலாம் கிடையாதுங்க. கவுன்சிலருக்கு எல்லா பவரும் இருக்குது. எல்லாமே ஃபண்டு நிதி ஒதுக்குவாங்க, எல்லா நல்லதும் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிந்த முகத்துக்காக தயவுசெய்து ஓட்டு போடுங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா விஜய் ஓட்டு போட்டிங்கன்னா டோட்டல் தமிழ்நாடு ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு போயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் தேர்தல் முடிஞ்சு விஜய் சார் பதவி எடுத்து பண்ண கிட்டத்தட்ட 21 நாட்கள் தான் ஆகுது. அந்த பதவி வெறிக்காக மட்டுமே பதவி வெறியும் பண வெறிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 5 எம்எல்ஏக்களும் மொத்தமாக 5 சொல்லப்படுது, இன்னும் 2 பேர் வரேன்னு சொல்றாங்க, அது தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 5 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஒன்று விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னா எதுக்கு ராஜினாமா பண்ண 2 தொகை நிற்க கூட பண்ணிட்டாங்க. மிச்சம் 4 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்களா. அதாவது ஓட்டு போட்ட மக்கள் இரட்டை இலை பேரை சொல்லி தான் வந்து ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் இவங்க தோத்த உடனே ஆளுங்கட்சியில் போயிட்டு கட்சியே வேணாம் இது வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா இவங்க நல்ல மனிதர்களா? அங்கே கூட இருக்க தொகுதி மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்களை டோட்டலாக புறக்கணிங்க. நீங்கள் வந்து இங்கே பாருங்க, இப்போ நடக்கக்கூடிய அவலங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலும் சரி, உள்ளாட்சி தேர்தலும் சரி, நீங்கள் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் வந்து திருப்பி வந்து விஜய்ன்ற முகத்துக்காக நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் யோசிக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், இது உண்மை. விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இருக்குங்க, நான் சொல்கிறேன், ஆர்வம் இருக்குது. அதுக்காக தான் சினிமா விட்டு வந்தார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்த உடனே சிஎம் ஆக்குறது எப்படி? அப்போ இந்த அளவுக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிடலாம். முட்டா பசங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க, அவங்க முட்டாளுங்களா? கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த மாதிரி வேலையை பார்க்கறது ஏற்றுக்க முடியல. அதே போல பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆர்மனேரி அவர் இந்த காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டராக இருக்காரு திலீபன் என்றவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட பணியாற்றுகிற பெண் காவலருக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா கொஞ்சம் விசாரிக்கணும்.
இப்போ காவலர் யார் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அவருடைய ஃபோனை செக் பண்ணுறதுலேருந்து என்னென்ன எல்லாமே நீங்கள் வந்து விசாரிச்சுன்னா கரெக்டாக இருக்குன்றத நான் தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்தை நான் பதிவிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நாங்கள் அங்கே இருக்கிற நம்ம நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட விசாரிச்சு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள காவலர்கிட்ட விசாரிச்சதுலும் சரி, அவர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அவரை வந்து ஸ்ட்ரிக்டான ஆள், அதான் டைமிங் கரெக்டாக இருக்கணும், ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும், அதில் போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்கன்றது உண்மை நடக்குது, அது கொடும் குற்றங்கள் கொடுக்குறாங்க. இக்கால இளைஞர்கள் கொடும் குற்றங்கள் கொடுக்குறானுங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, வயசான தாத்தா முதல் கொண்டு பெண்களை வந்து ஒரு மாதிரி அந்த என்ன பார்க்குறான், ஒரு தாயாக தான் பார்த்துட்டு இருக்கான், அவன் ஒரு பொம்மையாக பார்த்துட்டு இருக்கான், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். தவிர பெண்ன்றவன் யாருன்றது தெரியாமல் உன்னமும் இருக்கிறானுங்க இவனுங்க விடப்பட்ட ஆளுங்க. பட் ஒரு பக்கம் இப்படி இருக்கச்ச இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து நம்ம சொன்னால் என்ன வேணால் கேட்பாங்க, அதில் விசாரிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க, ஆண்களுக்கு எதிரான ஆயுதமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அந்த வீடியோவை நான் பார்க்கும் போது எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒருத்தன் பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவன் பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு நிமிஷம் அவர் பேசின வீடியோ கொஞ்சம் பாருங்கள். வேலை செய்யலைன்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவேனே தவிர மற்றபடி அவங்கள மென்டல் டார்ச்சரோ அகனியோ ஏற்படுத்துகிற மாதிரி அவங்கள இது பண்ண மாட்டேன். இன்றைக்கி கூட ஏதாவது ப்ராக்ரஸ் இல்லைன்னா திட்டுவேனே தவிர மறுநாளே வந்து சரி ஒன்றும் இல்லை பாப்பா பார்த்துக்கலாம் அப்படி பேசக்கூடிய டைப். என் பிள்ளைங்கன்னு சொல்லி தான் பேசுவேன். இது என்னுடைய ரோல் காலில் என்னுடைய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 66 போலீஸை கேட்டாலும் தெரியும். நான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கன்னு சொல்லுவேன். என்னை விட வயசு அதிகமாக இருக்கிற பொம்பளை போலீஸே அது என் பிள்ளை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய மொபைல் என்னுடைய அதிகாரிகள் எப்போ கேட்கும்போது நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய ஊர் மக்கள் அப்படி ஒருத்தர் எங்கள் ஐயா இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நான் இந்த வேலையை மொத்தமாக ரிசைன் பண்ணிடுவேன். ஸோ என்னுடைய மக்கள் என்னை செல்லமாக மொட்டை சார்னு தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய மக்கள்கிட்ட அதே News7 and News J ஒரு பேட்டி எடுத்து பாருங்கள், திலீபன் என்னன்னு சொல்லுவாங்க. டியூட்டி முன்ன பின்ன போடுவேன், அதில் மன வருத்தத்தில் முன்ன பின்ன சொல்லலாம். பார்த்தீங்களா, அதாவது கண் கலிங் அழுகுறாப்புல என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஃபோன் செக்அப் பண்ணிக்கோங்க, அதிகாரிகிட்ட நான் கொடுக்குறேன், நான் ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தானா நான் மதிக்கும் மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்கேன் காவல்துறை மேலே, இந்த சட்டையை நான் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இவங்க இந்த பெண் வந்து இந்த காவலர் மேலே இந்த இன்ஸ்பெக்டர் மேலே குற்றம் வச்சிருக்காங்களே, இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு தெரியுமா? அவங்க குடும்பத்திலையும் சரி, அவங்க சுற்று வட்டாரத்தை நம்பல. அவர் சொல்ற சுற்று வட்டாரத்தை நம்பல. சொல்றாரு என் ஊர்லயும் நான் பணியிட செய்யற ஊர்லயும் ஜனங்கிட்டையும் கேட்டு பாருங்க என்னை பத்தி. அவங்க என்னை பத்தி எதுனா ஒரு சின்ன ஒரு மைனஸ் கூட சொல்றாங்களா, இல்ல வந்து என்னை சுத்தி இருக்கிற காவலர்கிட்ட கேட்டு பாருங்க. நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை, எதுக்காக இப்படி பண்றாங்க, நான் வந்து அதட்டி பேசுவேன், லீவ் சில டைமில் கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன் தவிர வந்து வேறு எதுவுமே நான் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அவர் போய் பேசுகிற உண்மையில கண் கலையும் அழுகுறாருங்க. அது பார்த்தீங்கன்னா News7 அந்த J7 சில செய்திகளில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோவே போட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஒரு வேளை இவர் மேலே குற்றம் இல்லைன்றது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இந்த அரசு வந்து அவருக்கு மிகப்பெரிய குற்றம் சுமத்தப்பட்ட பெண் மேலே தண்டனை கொடுக்குமா அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது எனக்கு. இது கண்டிப்பாக தயவு செய்து இவருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க, அதை தயவு செய்து கொஞ்சம் விசாரித்து நீங்கள் என்ன வேணா நடவடிக்கை வேண்டும் என்றதை வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நீங்கள் பார்த்து அவருக்கு என்னன்றதை நீங்கள் பண்ணி விடுங்க. தயவு செய்து வந்து ஒரு குற்றம் சாட்டப்படாத நபர் மேலே வந்து ஒரு தவறு சொல்கிறது வந்து என்ன ஏற்றுக்க முடியல. அது விசாரிச்சுட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என் லைஃப்லங்க நான் நிறைய வாட்டி மதுரை போயிட்டு வந்திருக்கேன். பஸ் இல்லாமலாம் இருந்ததே கிடையாது. 1 மணி நேரம் லேட் பண்ணுவாங்க, இல்லை 1.5 மணி நேரம் லேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரமா மக்கள் காத்துட்டு கிடக்குறாங்க 10 மணி நேரமா. பஸ் வரல எங்க பஸ்ஸே வரல கிட்டத்தட்ட என்ன. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பஸ்லாம் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 200 கொடுத்தீங்கன்னா கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பஸ்ல இந்த மாதிரி கேட்குறாங்களாம். இந்த மாதிரி அவலங்கள் வந்து நான் சத்தியமா நான் பார்த்தது இல்லைங்க. என்ன நீங்களே நோட்டீஸ் பண்ணுங்க, ஆட்சிக்கு பொறுப்பேற்றுதார்ல இது 21 நாட்களாக பஸ் வரல, பஸ் எதுவுமே சரியா வரல. எதுக்காக ஏன் வரலன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? இவர் போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தணும், எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். பார்த்தீங்கன்னா தினமும் போன இருந்தார் போக்குவரத்துறை அமைச்சர் தினமும் ஒரு மீட்டிங் வைப்பாருங்க. ஒரு ஏரியாவில் போயிட்டு ஒரு மாவட்டத்திலையும் மீட்டிங் வைப்பாரு.
அதாவது இவர் வந்து தெரியல பாவம். உண்மையாக சொல்லிட்டு தமிழன் பார்த்திபன்ற போக்குவரத்துறை அமைச்சர் வந்து வெகுலியான ஆள், நல்ல மனுஷன். பட் ஆனால் நிர்வாக பொறுப்பு அவருக்கு சரி வரல. யாரை பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. இதுதான் உண்மை. நான் அவர் குறை சொல்ல, என்ன பார்த்தோன்னா அவருடைய அணுகுமுறை பேசுறது, அவர் என்னதான் வந்து பதில் சொல்ல தெரியல ஏதோ பேசுறாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து எதிர்த்து பேசும்போது கூட போலீஸ்காரன் தடுக்கும் போது கூட போலீஸ் தடுக்கிறாப்புல, தடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. அதுல வந்து நல்ல மனுஷன். பட் ஆனால் நிர்வாக திறமை இருக்கா, அது ஹேண்டில் பண்ற திறமை இருக்கான்னு கிடையாது. அதான் பஸ் வரல. இது புரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் தினங்க பஸ் வராம இருக்கிறது. இன்னும் வந்து பண்டிகை நாட்கள்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? என்ன நடக்க போதீங்க? அவ்வளோ பேர் கத்துறீங்களே திமுக ஆட்சியில பஸ் வரலன்னு. ஆனா பஸ் விட்டாங்களா இல்லையா? ஆனா இங்க என்ன நடக்குதுங்க? இப்ப பஸ் ஏன் வரல? இப்ப டிவிக்கு விர்ச்சுவல் அரசியல் என்ன பண்றீங்க? டிவிக்கு சப்போர்ட் பண்ணி ரீல்ஸ் போட்டீங்களா? அவங்கள என்ன பண்றீங்க நீங்க? ஏன் தட்டி கேட்க மாட்டீங்களா? ஏன் பஸ் கேட்க மாட்டீங்களா? இதுவும் திமுக தான் காரணமா? என்னங்க இது? என்ன புரியல எனக்கு. இது தமிழ்நாடா என்னது இது? விஜய் எதுவுமே சொல்லல. விஜய் ஆட்சி இல்லைங்க, ஓப்பனாக கேட்குறேன். விஜய் ஆட்சி நல்லா நடக்குதாங்க? நான் கேட்குறேன், நல்லா நடக்குதா? சிறப்பாக நடக்குதா? எந்த குற்றமும் நடக்கலையா? எந்த குற்றம் தான் திமுக காரம் பண்ணா எவன் பண்ணா என்னடா? அவனை தூக்கி உள்ள வைக்கணும்ல, தடுக்கணும்ல. இது எல்லாத்துக்குமே திமுக குற்றம் சொல்லி என்ன பண்றது? நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாரு எங்க போறாரு? திருச்சி கிழக்கு போறாரு. பெரம்பூர் கிழக்கு போய் நன்றி சொல்லணும். சரி போல, திருச்சி கிழக்கு ஏன் போறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இடைத்தேர்தல் வருது. சரி அங்க போறீங்க, அது என்ன 5000 பேரு? அது என்ன 5000 பேருன்னு கேட்கிறேன். ஏன் 5000 பேர் தான் ஓட்டு போட்டாங்களா? இப்ப இதே தானே திமுக சொன்னாங்க. 5000 பேருங்க, 5000 பேர் தான் பண்ண முடியும் ஒரு சொன்னாங்களா? இப்போ மட்டும் நீங்கள் மட்டும் ஏன் 5000 பேர்? உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்குது. நீங்கள் நினச்சா 1,00,000 பேர் கூப்பிட்டு நடத்தலாமே, மீட்டிங் போடலாமே, இல்லை வந்து ரோட் ஷோ போகலாமே. ஏன் போட மாட்டீங்க? இப்போ தெரியுதுங்களா? நிர்வாக பொறுப்புனா என்ன, பப்ளிக் ஹேண்ட்லிங்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்க்கணும், பொதுமக்களை நீங்கள் பார்க்கணும். அதுவும் 5000 பேர் மட்டும் தான் அளவு, டோக்கன் இல்லாதவங்க வரக்கூடாது, அந்த ஐடி கார்டு பாஸ்ல தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டாங்க. பார்த்துங்க திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடக்குது. அதை என்னென்ன சொல்லி உங்களை ஓட்டு வாங்கினாங்க, என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மூளை செலவு செஞ்சாங்க. இதெல்லாம் சிந்திக்கணும், ஒன்று சிந்திக்கணும். நீங்கள் பார்த்து உற்று கவனிங்க. தயவு செய்து மீண்டும் வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்து வாக்களிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் அங்கே துப்புரவு பணியாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள விட்டு கட்டு போட்டு அந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டு விட்றாங்க. பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. நர்சம்மா தான் போட சொன்னாங்க. எந்த நர்ஸ் அவங்க? புதுசாக நர்சம்மா வந்திருக்காங்க. நர்சம்மா சொன்னாங்க, அது கட்டி எப்பவுமே வழக்கமாக நீங்கள் செய்வீங்களா? செய்ய மாட்டோம், இப்போ தான் செஞ்சோம். ஏதோ எழுதியிருந்தாங்கல்ல அப்புறம். இது எங்கன்னா நடக்குமா, அடுக்குமா? அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க. நர்ஸ் இருந்தாங்க, ஆனால் அவங்க தான் என்ன பண்ண சொன்னாங்க. இல்லை இந்த மாதிரி திமுக ஆட்சி நடந்திருக்கான்னு எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எடுத்து காட்டுங்க, எப்படி நடக்கும்? எப்படிங்க அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாது, முதல் நாளாக வந்திருக்கிறேன், இப்போ தான் வந்து கட்டு போட்டேன். இப்படி பண்ணால் எப்படி? இது யாருன்னா பண்ணுவாங்களா இந்த மாதிரி? இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் நினைக்காதீங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் சரி, வேற எதுவும் நாய் போச்சுன்னா என்ன பண்ணுறது? வேற எதுவும் மருந்து தடி விட்டாங்க, அவனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? யார் பொறுப்பேற்றுப்பா? இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் கடந்து போங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் கடந்து போக முடியாது. அரசு ஆஸ்பத்திரியில் நர்ஸு என்ன வேலை? நர்ஸ் தானே வேலை பார்க்கணும். அவங்க உட்காந்து எழுதியிருந்தாங்களாம், இவங்க வந்து கட்டு போடுறாங்களாம். என்ன இது ஏற்றுக்க முடியுமா இதெல்லாம்? எங்கன்னா சரி இதை விடுங்க. நீங்கள் எம்எல்ஏ திறப்பு விழான்னு சொல்லிட்டு எங்கள் சோழவந்தான், மதுரை சோழவந்தான் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் எம்எல்ஏ ஆஃபீஸ் திறக்கிறதுக்காக பொதுமக்களை வந்து டார்ச் இப்படி போக்குவரத்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிற்க வச்சு இவங்க வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கானுங்க. பாருங்க, வீடியோ பாருங்க. திறப்பு விழாவுக்கு வந்தவர்கள் நடுரோட்டில் நின்றபடி ஒருவருக்கொருவர் சால்வை அணிவித்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தனர். தங்களது கார்களையும் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தி இருந்ததால் இருபுறமும் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. தொடர்ந்து அலுவலகத்தை திறந்து உள்ளே சென்ற நிர்வாகிகள் எம்எல்ஏவின் இருக்கையில் மாறி மாறி அமர்ந்து ரீல்ஸ், வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்ட காட்சிகள் வெளியாகி உள்ளன. ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு அது மட்டும் இல்லை, அந்த எம்எல்ஏ சேர் இருக்குது பார்த்தீங்களா, எம்எல்ஏக்கு உண்டான மரியாதையே போச்சு. அது உண்மை தானே. அது என்ன பண்ணுறது? எம்எல்ஏவே எவ்வளோ மதிப்பு வச்சுருந்து பாருங்க. அந்த சேரில் உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிறானுங்க, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. நல்லா இருக்குல்ல? எம்எல்ஏ சேரில் இவனுங்க போயிட்டு உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிறானுங்க.
அதான் தானே சொல்கிறேன்ல, அந்த பாட்டு ஒன்று பாடின பார்த்தீங்களா, என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைக்கீழா தொங்குது நியாயம்மா, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, தலைக்கீழே தொங்கின்னு இருக்கோம். அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, அதை கேட்டுனே இருப்பீங்க திருப்பி திருப்பி. இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைலாம் நடக்குது நிகழ்ச்சிகள்லாம், இப்போ நீங்கள் அந்த பாட்டை மட்டும் நீங்கள் கேளுங்க, தினம் தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து சில இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் ஓட்டு போட்டாங்கன்றது அவங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க. என்ன திமுக என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு, பக்ரீத் பண்டிகை அப்போ மாடுகள் வந்து அவங்க வெட்டுவாங்க, மாடு ஆடுலாம் வெட்டுவாங்களே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெட்டுறாங்களாம். இப்போ அந்த மாடுகளை வெட்டுறதுக்காக அதை பக்ரீத்துக்கு பலி கொடுப்பாங்களே, பலி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க, கறியெல்லாம் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எப்போவுமே நடத்துவாங்க. இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து கேன்சல் பண்ணி விட்டாங்க, பண்ணவே கூட வெட்டக்கூடாதுன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக எங்கே உத்தரப்பிரதேசில் உத்தரப்பிரதேசம் மாறின்னு வருது தமிழ்நாடு. இப்போ இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, ஏன் தட்டி கேட்க மாட்டீங்களா? எங்கே நம்ம கூட இருந்து ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் அவர் வந்து பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் சொல்கிறது தான் கேட்போன்றவர் என்ன சொல்கிறாப்புல, அதெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு, நான் இவங்க கூட தான் இருப்போம். ஒரு பதவிக்காக எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க பாருங்க. கடுப்பாக இருக்குது. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு வந்து எதனா ஒரு பிரச்சனைனா முன்னாடி வைக்கிற திமுக தான். கோர்ட்டு ஆர்டர் போட்டோம் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்று விடாமல் தடுத்தது யாருங்க? இதெல்லாம் நடக்கும். இப்போ என்ன நடக்க போகுது, இதெல்லாம் சும்மா சாம்பிள். இதுக்கு நடக்க போகிற விஷயங்கள்ல நீங்கள் அனைத்தும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பொறுத்திருந்து பாருங்கள்.